இத்தனை பெரிய கட்சி, அவனை அடிச்சு உடைச்சு துவம்சம் பண்றீங்கிறது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர்களை காத்திருக்க வைக்கிறீங்க, அவர்கள் இழிவுபடுத்துறீங்கன்னா நீங்க களத்துல எப்படி நீங்க வாங்க சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு நீங்க ரோட்டுக்கு வாங்க, அதிமுக காரனே உங்களை வீழ்த்துவோம். எங்களுக்கு ஜெயிக்கல. நான் என்ன சொல்றேன், அதிமுக காரர்களுக்கு ஜெயிக்கிறது இல்ல, எடப்பாடி இருக்கக்கூடிய அதிமுக நிற்கக்கூடிய இடத்துல ஜெயிக்க வைப்பாங்க. ஆனா ஒருபோதும் பாஜகவோடு இவர்கள் சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க, பாஜகவை உள்ளடி வேலை செய்து வீழ்த்துவார்கள். இதுதான் அதிமுகவுக்கு நல்லதும் கூட. நீங்க ஆட்சி அமைச்சீங்க அப்படின்னு சொன்னா நிதிஷ்குமார மாதிரி காலி பண்ணி விட்டு போயிருவாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப ரோட்ல தான் உட்காந்துருக்கு, ரோட்ல கூட கிடையாது, அவரு திகார் ஜெயில தான் உட்காந்துருக்கு. ஏன்னா அவர் மேல கொடநாடு கொலைகேஸ் இருக்கு. அதனால இதையெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இதை கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி செய்வார், கட்சிக்காரங்களும் செய்வாங்க. எங்களை என்ன பாடுபடுத்தணும். இன்னைக்கு என்ன வேணாலும் பேசிக்கலாம். நீங்க இன்னும் கூடுதலா என்ன சொல்றாங்க, உதிரி கட்சிகளை எல்லாம் ஏசி சண்முகம், பாரிவேந்தர் பச்சமுத்து இவர்களை எல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்கலாம். ஏன்னா 2024 அதுதானே செஞ்சீங்க, அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு இவர்கள் முயற்சி பண்றாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட மாட்டார்.